மாணவர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம இயல் 5ல் இருக்கக்கூடிய பலவுள் தெரிக பார்த்தோம். அதுக்கடுத்து குருவினாலாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல் சிறுவினா நெடுவினா இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. அதை ஏற்கனவே நீங்கள் தேர்வு எழுதுனது தான் சரியா? இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புத்தக பயிற்சியில் பக்கம் 146 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், ஒப்பிட்டு சுவைப்போம்னு இருக்கு இல்லையா? இது வந்து சும்மா படித்து சுவைக்கிறதுக்காக ஓடி விளையாடு பாப்பா இருக்கு இல்லையா? அதை அப்படியே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ரன் அபவுட் அண்ட் ப்ளே மை ஸ்வீட் லிட்டில் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் கொடுத்துருக்கிறத அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, தமிழில் கொடுத்துருக்கிறத அப்படியே உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க சரியா? பாரதியாரோட பாடல் இல்லையா? மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்பர் said, how many crows are there in this city? அக்பர் கேட்குறாரு, இந்த நகரத்தில் வந்து எத்தனை காகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்குறார். எத்தனை காகங்கள் இந்த நகரத்தில் இருக்கின்றன என்று அக்பர் கேட்டார். வித்தவுட் ஈவன் எ மொமெண்ட்ஸ் தாட் பீர்பால் ரிப்ளைட், there are 50,589 crows my lord அப்படின்றார். அதாவது அக்பர் வந்து பீர்பால்கிட்ட தான் கேட்குறாரு, இந்த நகரத்தில் எத்தனை காகங்கள் இருக்கணும். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் எவ்வளோ சொல்கிறாரு, 5,589 5,580 அப்படின்னு கொடுத்துறாங்க. 89 crores அப்படின்னு சொல்கிறார். 5,589 காகங்கள் உள்ளன அரசே. மை லார்ட் அப்படின்னா என்னது, அரசே அப்படின்னு சொல்கிறார். ஹவு கேன் யூ பி ஸோ ஷியூர் ஆஸ்க்டு அக்பர், எப்படி உன்னால் உறுதியாக கூற முடியும் அப்படின்னு அக்பர் கேட்குறார். ஏன்னா காகங்கள் எத்தனை இருக்குன்னு நம்மளால் கணக்கிடவே முடியாது. அதனால் அக்பர் வந்து பீர்பாலை கேட்குறார், எப்படி நீ வந்து உன்னால் உறுதியாக கூற முடியுமா, எத்தனை இருக்குன்னு? 50,000 இல்லையா? 5,589 அப்படின்னு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, பீர்பால் said, make your men count my lord, if you find more crows it means some have come to visit their relatives here. நீங்கள் எண்ணும் போது எண்ணிக்கையில் காகங்கள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்கள காகங்களை நம்ம வீட்டுக்குள்ள எப்படி விருந்தாளி வராங்க, அதுபோல் காகங்களை பார்க்க விருந்தாளிங்க வந்திருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதுவே if you find less number of crows it means some have gone to visit their relatives elsewhere. என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ ஃபைண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் க்ரோஸ் இட் மீன்ஸ் சம் ஹாவ் கான் டு விசிட் த ரிலேட்டிவ்ஸ் எல்ஸ்வேர் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் எண்ணும் போது லெஸ் நம்பர் அப்படின்னா என்னது, குறைவான காகங்களை எண்ணுனீங்க, இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன எண்ணிக்கையில் குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த காகங்கள் அவங்க உறவினர்களை பார்க்க வேறு ஊருக்கு போனதா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் சொன்ன பதிலை கேட்டு பீர்பால் என்ன சொல்கிறார், அக்பர் வாஸ் பிளேஸ்டு எவரி மச் பை பீர்பால்ஸ் விட். உடனே பீர்பாலினுடைய நகைச்சுவையான பதிலை அக்பர் வெகுவாக பாராட்டினார். எவ்வளோ ஒரு பீர்பால் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இந்த பதிலை நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா? இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிழை நீக்கி எழுதுக. இதில் வந்து பிழையாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சரியாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மதினா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு இல்லையா? அப்போ என்ன மாற்றணும், மதினா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும். என்னவா வேண்டும், வல்லுனராக வேண்டும். அப்போ அது ஒன்று தான், வல்லுனர் அப்படிங்கிறத நாம் என்ன எழுதணும், வல்லுனராக. அதே போல் மதினா அப்படின்னு இருக்கு இல்லையா, மதினா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது நம்ம மதினாவுக்கு சிறந்த இசை வல்லுனராக வேண்டும் என்று ஆசை உள்ளது அப்படின்னு நாம் பொருள் கொள்ளலாம் சரியா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், மதினா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும். அதுக்கடுத்தது ரெண்டாவது ஒன்று பாருங்கள், நல்ல தமிழுக்கு எழுத வேண்டும். நல்ல தமிழுக்கு எழுத வேண்டும். இங்கே தமிழுக்கு அப்படிங்கிறத என்ன எழுதணும், தமிழில் எழுதணும். நல்ல தமிழில் எழுத வேண்டும். என்ன எழுதணும், இங்கே நல்ல தமிழுக்கு எழுதுவோம்னு இருக்குது, நாம் என்ன எழுதணும், நல்ல தமிழில் எழுத வேண்டும் அப்படின்னு எழுதணும் சரியா? அங்கே எழுதுவோம்னு கொடுத்துருக்காங்க, நாம் இப்படி எழுதணும், நல்ல தமிழில் எழுத வேண்டும். அதுக்கடுத்து பவளவிழிதான் பரிசு உரியவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவளவிழிதான் பரிசு உரியவள். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள்னு எழுதணும்.
பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அடுத்த ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். அது என்னது? தவறு இல்லையா? எதை பொறுத்து கொள்பவன்? துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். என்னது? துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான் அப்படின்னு இருக்கணும். அதுக்கடுத்தது குழலியும் பாட தெரியும் கொடுத்துருக்காங்களா? இது தவறு. நமக்கு படிக்கும் போதே தெரியும். இந்த தொடரை படித்தா அது தவறு. குழலிக்கும் பாட தெரியும். என்னென்னு எழுதணும்? குழலிக்கும் பாட தெரியும் அப்படின்னு எழுதணும். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்கன்னு இருக்கா? இதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு தொடர், 2 வாக்கியம் தனித்தனியாக இருக்குது, அதை இணைத்து எழுதணும். சரியா? ஒரே வாக்கியமாக எழுதணும். பெருமழை பெய்தது அப்படின்றது ஒரு வாக்கியம், இன்னொன்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இது தனித்தனி தொடராக கொடுத்துருக்காங்க. இதை 2ஐயும் இணைத்து எழுதணும். நம்ம எப்படி எழுதணும்? பெரும் மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பெரும் மழை பெய்ததால், பெய்தது அப்படின்ட்டு இருக்கிறத நாம் என்னவா மாற்றணும்? பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அப்படின்ட்டு மாற்றிக்கணும். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா, அலுவலர் வந்தார், அனைவரும் பதற்றம் அடைந்தனர். 2 வாக்கியம் இருக்குது. அதாவது 2 தொடர் இருக்குது. அலுவலர் வந்தார் ஒரு தொடர், அனைவரும் பதற்றம் அடைந்தனர்னு இருக்குது. அப்போ இது 2ஐயும் இணைத்து எழுதணையா? அப்போ எப்படி எழுதணும்? அலுவலர் வந்ததால், வந்தார் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? அலுவலர் வந்ததால் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து பாருங்க, சுடற்கொடி பாடினால் மாலன் பாடினான். சுடற்கொடி பாடினால் மாலன் பாடினான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது இதை எப்படி எழுதணும்? சுடற்கொடியும் மாலனும் பாடினர். சுடற்கொடியும் மாலனும் பாடினர் அப்படின்னு எழுதனா? இல்லைனா சுடற்கொடி பாடியதால் மாலனும் பாடினான் எழுதணும். சரியா? இப்படி எழுதிக்கலாம். 3வது ஒன்று பாருங்கள், பழனி மலை பெரியது, இமயமலை மிக பெரியது அப்படின்னு இருக்கா? அப்போ இங்கே எப்படி எழுதணும்? பழனி மலையை விட இமயமலை மிக பெரியது. பழனி மலையை விட இமயமலை மிக பெரியது அப்படின்னு எழுதணும். 4வது ஒன்று பாருங்கள், கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம். கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம். 2 வாக்கியம் இருக்குது. அப்போது இதை எப்படி எழுதணும்னா, கவலையற்றது எதிர்காலம் எனில் கல்வியே நிகழ்காலம். சரியா? கல்வியே நிகழ்காலம். கவலையற்றது எதிர்காலம் எனில் கல்வியே நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை எழுதணும். சரியா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு இந்த விளம்பரத்தை செய்தித்தாள் செய்தியாக மாற்றி அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி இருக்குன்னா அப்படியே எழுதணும். நமக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்களே அது மாதிரி எழுதணும். இங்கே புத்தகம் படிப்போம், புதியன அறிவோம், புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை மாதிரியே எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு பேராகிராஃபாக அப்படியே எழுதணும். செப்டம்பர் மாதம் 19 முதல் 28 வரை நம் ஊரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. தினமும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. முதல் நாள் காலை 9 மணிக்கு தமிழக கல்வி அமைச்சர் இப்புத்தக திருவிழாவை தொடங்கி வைக்கிறார். நாள்தோறும் மாலை 6 மணிக்கு புதிய புத்தகங்கள் வெளியிடும் சிறப்பு பேச்சாளர்களின் உரையும் இடம்பெறும். அனைவரும் வாருங்கள், அறிவுத்திறம் பெறுங்கள் அப்படின்னு இருக்கு. இப்படி நாம் எழுதணும். அங்கே நம்ம நாள், இடம், நேரம் இப்படி போட்டிருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம அப்படியே எழுதணும். அதுக்கடுத்து கீழே உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த பேராகிராஃபை படித்து அதற்கான கேள்வி கீழே இருக்குது, கேள்விக்கான பதில் இந்த உரைப்பத்திலே இருக்குது, அதை படித்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதை படித்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சொற்களை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக இருக்கா? அங்கே மாணவர்கள், புத்தகம், அறை, மடிக்கணினி, ஆசிரியர், எழுதுகோல், கல்லூரி, பாடவேளை, அழிப்பான், உயர்நிலை, கரும்பலகை, வழிபாட்டு கூட்டம், சீருடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சரி, வேறு என்ன எழுதலாம்? கல்லூரியை வச்சு எழுதலாம். கல்லூரியில் மடிக்கணினி பயன்படுத்தலாம். உயர்நிலைன்னு கொடுத்துருக்காங்களா? உயர்நிலை வரையுள்ள மாணவர்களிடம் புத்தகம், எழுதுகோல், அழிப்பான் போன்றவை கட்டாயம் இருத்தல் வேண்டும். இதில் வந்துருச்சா அழிப்பான், எழுதுகோல்லாம்? அதுக்கு அடுத்தது ஆசிரியர் இருக்கா? ஆசிரியர் அறைக்குள் மாணவர்கள் யாரும் செல்லக்கூடாது. ஏற்கனவே மாணவர்கள் இருக்கா? ஆசிரியர் அறைக்குள் மாணவர்கள் யாரும் செல்லக்கூடாது. அதுக்கடுத்து பாடவேளை வச்சு, பாடவேளைக்குரிய புத்தகத்தை மாணவர்கள் எடுத்து வர வேண்டும். மாணவர்கள் எடுத்து வர வேண்டும்.
அதுக்கடுத்து மாணவர்கள் அழிப்பானை கொண்டு கரும்பலகையில் உள்ளவற்றை அழித்தனர். அங்கே கரும்பலகை கொடுத்துருக்காங்களா? மாணவர்கள் அழிப்பானை கொண்டு என்ன எழுதுனாங்க? கரும்பலகையில் உள்ளவற்றை அழித்தனர் அப்படின்ருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, உங்களுக்கு படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது அங்கே மேலேயே உங்களுக்கு வந்து அதற்கான பதில் கொடுத்துருக்காங்க. அதை நீ சரியாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கருப்பு ஒன்று கொடுத்து பூ கொடுத்துருக்காங்க. நான் காமராசரனுடைய கவிதை கருப்பு மலர்கள். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்னது? கருப்பு மலர்கள். ரெண்டாவது ஒன்று திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடகம். ஒரு பாட்டில் இருந்து ஒரு இதில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கா? அப்போ என்னது? 2 தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கா? தண்ணீர் தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேலின் குறு நாவல். ஒரு தாத்தா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கடல் கொடுத்துருக்காங்க. கிழவனும் கடலும். அதுக்கு என்னது? கிழவனும் கடலும். 4வது ஒன்று பாருங்க, சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு கிராமம் ஒரு நதி கொடுத்துருக்காங்க. ஒரு கிராமத்து நதி. என்னன்னு எழுதணும்? ஒரு கிராமத்து நதி. அதுக்கடுத்து பாருங்க, எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல். ஒரு யாரோட ஃபோட்டோ அது? சாக்ரட்டிஸ். அதுக்கடுத்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க? சிவப்பு வண்ணம். அதுக்கடுத்து ஒரு நூலகம் கொடுத்துருக்காங்களா? சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். என்னது? சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். இதுவரைக்கும் நடத்தின இந்த புத்தக பயிற்சியை ஒரு முறை நல்லா எடுத்து பாருங்க. கேள்வி பதில் நமக்கு எப்போவுமே மறக்காது. இந்த புத்தக பயிற்சியை எளிதாக ஒரு முறை படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர்வு எழுத நமக்கு எளிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.